ஹலோ गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட போட்டோவோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச உங்களோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் அண்ட் Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம புது போட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயே பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். ஓகே, இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழே ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்ட் 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு வந்துடும். இதில் கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமும் உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சேவ்னு வரும். இப்போ சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே முன்னே நம்ம சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டே நம்ம அந்த ஃப்ரேம் சைஸ் மாற்றி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ வந்துட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த லேயரில் வந்துட்டு ஃபோட்டோ ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 9.1 செகண்டில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கெட் வந்துடும். ஸோ இந்த பீட் மார்க்கில் நம்மளோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா அப்படி ஜூம் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண அந்த கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி கிராப் ஆயிரும். ஓகே, பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் சேம் அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பீட் மார்க்லையும் லாஸ்ட் வரைக்கும் உங்களோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் தான் ஷேக் எஃபெக்ட் இருக்கும். ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஒரு எஃபெக்ட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோவுக்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி உங்களோட எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ எடிட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை வந்துட்டு 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி